யாராக இருந்தாலும் முதல்ல ஹீரோ யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து அசுரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். ஒரு 5-6 கதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃபோட்டோ பார்த்தா என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி இந்த கதைலாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம் அப்படி இந்த இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிரை கதை. எப்பவுமே டைரக்டர்ஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி பேசணும், இந்த படத்தை பண்ணணுன்றது அவங்களோட பேரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட கனவு இருக்குது. அந்த மாதிரி கனவை வந்து நிறைவேற்ற முடியும்னா அது ஒரு ப்ரொடியூசர் வந்தால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா எத்தனை பேர் ப்ரொடியூசர் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். என்ன மாதிரி டைரக்டர்ஸாக சுற்றுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த படம் இன்னைக்கு உசிரன்ற ஒரு படம் வந்து இது நான் கதை எழுதலாம், என்னென்னு பண்ணலாம், என்னென்னு நினைக்கலாம், இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து முதல்ல என்னோட பிரதர், என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் மௌலி எம் ராதாகிருஷ்ணன் சார். Our lovely heroine of the film. It's her debut project. Janani Avargal to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியலை. முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களால தான் இங்கே நிற்கிறேன்னா. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அப்புறம் வந்து முக்கியமாக அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லா அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலாக தான் இருப்பார். டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகாக சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார். இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்கள். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அப்படியே எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் வந்து சாவித்ரி மேம், இந்த படத்தில் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே. அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், குடும்பமாக போய் பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்கிறேன்ட்டு. ஆனால் இங்கே வந்த எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. பாடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு அதை கேட்கும்போதே, நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ ரியலாக பார்க்கும்போது அப்படியே தியேட்டரில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நன்றி, நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஐயோ அப்படியா, மன்னிச்சிருக்க. ஓகே. பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி. ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய இன்னொரு கை மாதிரி. அவர் உங்களுக்குமே இங்கே வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பாடிய சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 1672 வண்டி ஓனர் இங்கே இருந்தீங்கன்னா கைண்ட்லி ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் சைட் அண்ட் ஹெல்ப் தெம். அடுத்தபடியாக த பர்சன் ஐம் கோனா இன்வைட், டெபியூ ப்ராஜெக்ட் ஆஸ் அ ஹீரோ அசுரன்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹி மேக்ஸ் அமேசிங் மியூசிக், இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர் as well. I'd like to invite டிஜே அவர்கள் to say a few words.
ப்ரெஸ், மீடியா மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே. அவர் சிவா சார் சொல்லியிருந்தார் எதுக்கு சிரிக்காமல் இருக்கான்னு. நர்வஸாக இருக்கேன், அதனால தான். அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்கு. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோட உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசில் முட்டு முட்டு அந்த பாடல் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் நான், டிஜே அருணாச்சலம். தமிழ் சினிமாக்கு கூட்டிட்டு வந்தவர் என் குரு, மை மென்டோ வெற்றிமாறன் சார். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டரா அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் மேல நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் தான் நவீன் டி கோபால். நவீன் வந்துட்டு ஃபர்ஸ்டா என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்போ டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷனல் ஆகிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டா எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசூரனில் ஒரு வேல்முருகனுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு செட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசன் அண்ணா ஃபேன்ன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு. கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. நவீன், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தமிழ்லையும் தெலுங்குலையும் வருவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சிட்டே இருப்பார், செந்திலிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ. வாழ்த்துக்கள். அண்ட் என்னை நம்பி, இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 22 நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு.
பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ, அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும், மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கை தட்டி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், வெல்கம் பேக் ராசிமா. தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் as characters but you know as many other important roles நிறைய இருக்கு. ஜனனி அவங்கள லாஸ்ட்டாக நான் லியோவில் பார்த்தேன். சின்ன பொண்ணு பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 minutes கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் நண்பர்களாக என் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா, தங்கதுரை அண்ணா, மெல்வின், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ. காமெடியெலாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன், இந்த இவெண்ட்டோட ஹீரோ, கேரளாவிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிரண் ஜோஸ். லைட்டாக வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கு இசை, நான் ஒரு மியூசிஷியனாக இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாமேன்னுட்டு டியூரிங் த செட். பட் இது உங்களோட டெபியூ, தமிழ் டெபியூ, தமிழ் மியூசிக்கல் டெபியூ. த ஸ்பாட்லைட், யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவீங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும். இட் வாஸ் யுவர் ஸ்பேஸ். ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். மேபி அது ப்ரொடியூசர்ஸாக சொல்லட்டும். அதுக்கப்புறமா குவன், தேங்க்ஸ் டு யூ. ஆனஸ்ட்லி நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபிலிம். அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும், கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷி வாஸ் அமேசிங். அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். ஆர்ட் டைரக்ஷன் சுரேன், பேர் சுரேன் தானே? சவுந்தர். லிரிக்ஸிஸ்ட் லால். நண்பனை லாஸ்ட்டாக விட்டுடலாம். கிரண் ஜோஸை எப்படி நம்ம கேரளாவிலேருந்து தூக்கிட்டு வந்தோமோ, அதே போல் நண்பன் மார்க்கே நான் லண்டன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்தில் நவீன் பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கும் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் என்கிட்ட தான் கேட்டிருந்தாரு. நமக்கு யார் தெரியும், நம்மளே சினிமாவுக்கு புதுசு. அப்போது என்னோட மியூசிக் வீடியோஸ், மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோட மியூசிக் வீடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது நான் கூட்டிகிட்டு வந்ததா இல்லாமல் ஹீ டிசர்வ்ஸ் இட். அவரோட திறமை, அவரோட
டேலண்ட் கண்டிப்பாக பேசும். சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை, நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி. அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். இதில் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டிபியூ தான். ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும், அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டிபியூ தான். அண்ட் நானும் இது எனக்கு ஒரு டிபியூவாக நான் பார்க்குறேன். என்னதான் அசுரன், 10 தலை இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஆஹா ஓஹோன்னு பேச நான் விரும்பலை, பில்டப் கொடுக்க விரும்பலை. படம் நல்லா இருக்குது. படத்தில் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக கேப்டன் ஆஃப் த ஃபிலிம், த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் நவீன் டி கோபால் அவர்களை சில வார்த்தை பேச வைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக இருந்ததுக்கு மீடியா நண்பர்களும் முதல்ல வணக்கம். இங்கே வாழ்த்து வந்த கெஸ்ட்டு ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார், சிவா சார், சுப்பிரமணி சிவா சார், மற்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்து வாழ்த்ததுக்கு. எங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே டைரக்டர்ஸ், அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேடை ஏறி பேசணும், இந்த படத்தை பண்ணணுன்றது, அவங்களோட பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது வந்து எல்லாரோட கனவு இருக்குது. அந்த மாதிரி கனவை வந்து நிறைவேற்ற முடியும்னா அது ஒரு ப்ரொடியூசர் வந்தால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா எத்தனை பேர் ப்ரொடியூசர் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். என்ன மாதிரி டைரக்டர்ஸாக சுற்றுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த படம் இன்னைக்கு உசிரன்ற ஒரு படம் வந்து இது நான் கதை எழுதலாம், என்னென்னு பண்ணலாம், என்னென்னு நினைக்கலாம், இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தது வந்து முதல்ல என்னோட பிரதர், என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் மௌலி எம் ராதாகிருஷ்ணன் சார். அதே மாதிரி அவருக்கும் இந்த படத்துக்குமே வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபேமிலியிலிருந்து அவங்களோட சிஸ்டர் ஜலஜா அக்கா, நந்தகிஷோர் சார், யுவராஜ் பிரதர், மற்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது சினிமானாலே யாரும் வந்து வீட்டில் விடுறது ரொம்ப கஷ்டம்தான். எப்போவுமே வந்து நல்லா படின்னு சொல்லுவாங்க, படிப்பு முடிச்ச உடனே ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து 10th கிளாஸ் அப்படிலேருந்தே வந்து கதை எழுதுறது அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு டிகிரி வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். வீடு என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கவனம் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோட நோக்கம் என்னவோ அதுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு அவ்வளோ தூரம் நான் வந்து இங்கே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்கன்னா அவன் நல்லா போய் சம்பாதிக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. பட் எங்கள் ஃபேமிலியில் வந்து எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய சொத்தை என்னை படிக்க வச்சுட்டு என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. உனக்கு என்ன பண்ண தோணுமோ அப்படி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் முதல்ல அவங்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்லா தெரியும், சென்னையில் வந்து நிறைய பசங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வருவாங்க, வாய்ப்பு கிடைக்காம 1 வருஷம் 2 வருஷம் சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காம திருப்பி ஊருக்கே போயிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு நானும் வாய்ப்பாக சுற்றி இருந்தாலுமே என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா எப்படி பார்த்துக்கிட்டா அப்படி என்னை பார்த்துக்கிட்டு என்னை 12 வருஷமாக என்னை வந்து இந்த சென்னையில் நான் இருந்தது காரணம் எனக்கு சென்னைனாலே எங்கள் பெரியம்மா தான். அவங்க இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை சப்போர்ட் பண்ணி விட்டாலுமே ஆனால் என்னை அந்த இடத்துல வந்து எப்பவுமே நம்பிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மா அப்பா விட அதிகமாக நான் நம்பின ஒரு ஆள் எங்கள் பெரியம்மா. அவங்களுக்கு நான் அதிகமாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க.
அதில் ஒரு 3-4 பேர் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ப்ரொடியூஸர்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணவர் இந்த உசிரை படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான். நான் எடுத்த முதல் ஷார்ட் ஃபிலிம்க்கே வந்து ஒரு 2011 அந்த டைமில் எடுத்திருக்கோம். அப்போவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போவும் படம் பண்ணலாம் சொல்லும்போது வா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். ஸோ இது தேங்க்யூ மோடி சார். அதே மாதிரி இன்னொரு 2 பேர் வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைமில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார். அவர் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அப்புறம் வந்து ராமசஞ்சீவ் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அவரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பைலட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது அதில் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது வந்து ஜெயபிரகாஷ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தை நான் சூஸ் பண்ண காரணம்னா இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது எப்பவுமே ஒரு கதை வச்சுட்டு சுத்த மாட்டாங்க. ஒரு 5-6 கதை, ஒரு 10 கதை வச்சு சுற்றுவாங்க முதல் படத்துக்குன்னு சொல்லிட்டு. நானும் அந்த மாதிரி ஒரு 5-6 கதை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் கூட. அப்படி ஒரு 5-6 கதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃபோட்டோ பார்த்தா என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 5-6 கதை பண்ணி அந்த முதல் படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது எனக்கு நிறைய கதைகள் வந்து எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. என்னடா இது இப்படி இந்த கதைலாம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போவும் இந்த கதை வந்து நம்ம பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். அப்படி இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்பின ஒரு கதை இந்த உசிரை கதை. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் அவர் அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட டீம் பற்றி பேச விரும்புகிறேன். முதல்ல வந்து அதை ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லியிருக்கேன். அவர் தான் இந்த படம் ஆரம்பித்தது முதல் காரணம். அவர்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஒன்று ஆரம்பிக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கதாநாயகன் வேணும். யாராக இருந்தாலும் முதல்ல ஹீரோ யார் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து அசுரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெற்றிமாறன் சாரோட ஒரு தீவிரமான ரசிகன். அப்போ அதில் வந்து நான் டிஜே பிரதரோட நடிப்பை நான் ரொம்ப ரசித்தேன். ஆக்சுவலாக வந்து அது ஒரு ஒரு மாதிரியாக ஒரு ரஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஆக்டிங் எல்லாமே. ஸோ அப்போ நான் வந்து அப்போலேருந்தே இவரோட காண்டாக்ட் நான் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இவரோட காண்டாக்ட் எடுத்துக்கிட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைமில் பேச ஆரம்பித்தோம். போன கதை சொன்ன உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் அவருக்கு சொன்னேன். அவரும் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது ரொம்ப டிலே கூட ஆகலை. டப்னு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 1 by 1 வந்து ஆட் ஆனது. அதுக்கப்புறம் ஜனனி தேங்க்யூ. ரொம்ப பொறுமையாக அந்த கதை கேட்டு உண்மையிலே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பொறுமையாக என்ன சொல்வேனோ அது வந்து அவ்வளோ பொறுமையாக கேட்டு மைண்டில் எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் டிஜே ப்ரோ வந்து யாரோ சொன்னாங்க நார்மல் டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு எங்களுக்குள்ள. பட் ஸ்பாட் வரும்போது நல்லா ஒரு டெடிகேஷனாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசார வந்து நடிப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் ராசி மேடம், மந்த்ரா மேடம் இந்த தமிழில் வந்து மேடம் வந்து நானும் ப்ரொடியூசர் சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரெஃபர் பண்ணார். மந்த்ரா மேடம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உடனே அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணோம். ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது. உடனே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்னன்னா இந்த படத்தில் நாங்கள் யாரெல்லாம் அப்ரோச் ஆகிருக்கோமோ அவங்க எல்லாருமே உடனே ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 22 நாளில் நாங்கள் ஷூட் முடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இன்க்ளூடிங் சாங்ஸோடு சேர்த்து அந்த 22 நாளில் நான் முடிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரு டைரக்டர் மட்டும் நினச்சா பத்தாது. ஒரு கேமராமேன் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கணும். நான் என்ன சொன்னேன் சார், அப்படி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷூட்டிங் அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அதுக்கு கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ மார்க்கி ப்ரோ. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சௌந்தர் பிரதர் ரொம்ப தேங்க்யூ. மேக்கப்னா சசி என்ன அவர் இங்கே இல்லை நினைக்கிறேன், கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கூட சில பேர் எனக்கு பயங்கர சப்போர்ட் இருந்தாங்க. அப்புறம் அந்த கிம்பல் ஆப்ரேட்டர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் வந்து ஆதித்யா கதிர் பிரதர், தங்கதுரை பிரதர், இவங்க 2 பேரும் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக அப்படி ட்ராவல் ஆரம்பிச்சது. 2 பேருமே ரொம்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு இன்புட்ஸ் எடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தங்கதுரை பிரதர் அண்ட் ஆதித்யா கதிர் பிரதர். சொல்லுங்கள். ஓகே ஓகே.
ஸோ என்னோட டீமுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து என்னோட டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு கூட அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சுரேஷ் பிரதர், தேவராஜ், ராஜவேல், அப்புறம் பவன், சங்கர் பிரதர் கோ டைரக்டர், அவருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபைனலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாமே ஒரு பையன் டைரக்டர் ஆகணும், எதாவது சாதிக்கணும்னா அதெல்லாம் கல்யாணம் பண்ணது வரைக்கும் தான் அது முடியும். பண்ணிட்டான்னா ஃபேமிலி மேன் ஆகிறதுக்கு நிறைய இந்த சினிமா அவங்க நினச்சிருந்தா கூட நான் சினிமா விட்டுருக்கலாம். பட் அவங்க எங்கள் அம்மா அப்பா, எங்கள் பெரியம்மா இவங்கெல்லாம் எப்படி என்னை நம்பி விட்டாங்களோ அதே மாதிரி அவங்க என்னை நம்பி விட்டாங்க. அதுக்கு என்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அவங்க பேர் தீபா. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, எங்கள் அக்காங்க, மாமாங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருந்தாங்க. என்னோட பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயம், ஃபுட்டு வந்து நம்ம இப்போ ஒரு சாப்பாடு வந்து எல்லாருமே சமைக்கணும்னு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரசித்து சமைப்போம். அந்த சாப்பாடு அவங்களுக்கு போகலைன்னா அந்த சாப்பாடு வந்து அடுத்த நாள் குப்பை தட்டிக்கு தான் போகும். அதே மாதிரி ஒரு படமும் அப்படி தான். படம் வந்து பார்வையாளரோட பார்வைக்கு போகலைன்னா அந்த படமும் அப்படி ஆகிடும். பட் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.